லைஃப்பில் அட்வென்ச்சரே இல்லைனா எப்படி? லைஃபே போர் அடிச்சிடும்ல. என் பேர் அருள். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வே டு டைம் பாஸ். எலிஃபென்ட் பீச்சுக்கு ட்ரக் பண்ணி போக போகிறேன், அதுவும் தனியாக. இந்த ரன்னிங் ஷூவை போட்டு ட்ரக்கிங் வந்தது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் நல்லா தான் போச்சு இந்த கேட்டை தாண்டுற வரைக்கும். அடுத்த 2 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்க போகுது. இந்த சேத்துக்குள்ளே தான் நடந்தாகணும். டாஸ்கே இதுதான். 2 பேர் ஷூவை கழட்டி தோளில் தொங்க போட்டு போகும்போதே உஷாராக இருக்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த ஷூவை கழட்டுறது கூட இடம் இல்லை. இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா, முடியலை. ஆனால் ட்ரக்கிங் ரூட்டு தாறு மாறுங்க. குறைஞ்சது 500 வருஷத்துக்கு இங்கே இருக்க எந்த மரத்தையுமே வெட்டியிருக்க மாட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு. வலிக்கு கீழே விழுந்தா தூக்கி விடுறது கூட ஆள் கிடையாது. ஆப்போசிட்டில் யாராவது வந்தால் தான் உண்டு. நடுக்காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா? என்னை மாதிரி 10 பேர் சேர்ந்தால் தான் இந்த மரத்தை சுற்றி நிற்க முடியும். ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் எலிஃபென்ட் பீச். தண்ணி பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது. ட்ரக் பண்ணி வந்த டயரோட இங்கே இருக்க வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் என்ஜாய் பண்ணிங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஷூ ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு திருப்பியும் ட்ரக் பண்ணி போகணுன்றதை நினச்சி கூட பார்க்க முடியல. அங்கே இருக்கிற புக்கிங் சென்டரில் போட் புக் பண்ணி ஜெட்டி வரையும் வந்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, 1000 rupeesக்கு சூப்பரான போட் ரைடு தான். யாராவது ட்ரக்கிங் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரக் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போட்டில் பிளான் பண்ணுங்கள், இல்லைனா வாழ்க்கையே வெறுத்துருவீங்க.